உதாரணமாக நமக்கு செட் எக்ஸாம் தெரியும், அறிவிக்கப்பட்டது, அப்புறம் இப்போ வரைக்கும் நடக்கப்படல. இப்போ டிஎம்கேயோட மாணவர் அணி இதுக்காக போராடுற அணி, இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுக்கு அப்போ அது அரசியல் தான் நோக்கமா அப்படின்ற ஒரு இயல்பான கேள்வி வருது. அப்போ அரசியலுக்காக அந்த விஷயத்தை மட்டும் எதிர்க்கிறவங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிலைய பிரச்சனை எதுவுமே பேச மாட்டாங்களே. இல்ல எஸ்எஃப்ஐயை பொறுத்தவரை நீங்க சொல்ற கேள்வி அப்படியே திமுக மாணவர் அணிக்கு பொருந்தும், எஸ்எஃப்ஐக்கு பொருந்தாது. ஒன்றிய அரசு ஒரு மாநில பல்கலைக்கழகங்கள் மீதோ அல்லது மாநில அரசின் அதிகாரத்தின் மீது, கல்வி சார்ந்தக்கூடிய அதிகாரத்தின் மீதோ தாக்குதல் நடத்தும் பொழுது அந்த தாக்குதலுக்கு எதிராக யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் இணைத்து கொண்டு போராடுவது என்றது எஸ்எஃப்ஐ ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க். மாநில அரசு இப்போ திடீர்னு தனியார் பள்ளிகளுக்கான சங்கம் ஒன்று உருவாகும் பொழுது அதில் போய் அமைச்சர் உட்காந்துட்டு அந்த சங்கங்கள் நாங்கள் 500 பள்ளிகளை தத்தெடுத்துக்கிறோம்னு சொன்னபோது முதல் அறிக்கை எஸ்எஃப்ஐ தான் கொடுத்தோம். அமைச்சர் உடனே இல்லை அவங்க தத்தெடுக்கிறேன்னு சொல்ல சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலியமாக ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் மறுப்பு கொடுத்து பிரைவேட் தத்தெடுக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சியை நாம தான் இந்த காலகட்டத்தில் உடைச்சிருக்கோம். அப்போ எஸ்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் கல்வியில் சார்ந்து மாணவர்கள் சார்ந்து எந்த தரப்புல இருந்து அட்டாக் வந்தாலும் அதுக்கு எதிராக போராடுவதும் மாணவர்களை பாதுகாப்பதும் அப்படிங்கிறது ஒரு பிரதானமான பணியாக தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதில் எந்த விதமான சமரசத்துக்கும் இங்கே இடமே கிடையாது. அது ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட்டனோ டிஎம்கே கவர்மெண்ட்டனோ ஈவன் தான் பல இடதுசாரி கட்சிகள் அவங்களோட கூட்டணியில் இருக்காங்கன்னோங்கிற எந்த பாகுபாடும் எஸ்எஃப்ஐ கிடையாது. மாநில அரசு தவறு செய்யும் பொழுது மாநில அரசை சுட்டி காட்ட வேண்டியதும், சுட்டி காட்டியும் திறந்தாவிட்டால் போராட்டம் நடத்துவதற்கும் எஸ்எஃப்ஐ எந்த இடத்துலையும் தயக்கம் காட்டியதில்லை. மாநில அரசு ஒன்றிய அரசுக்கு எதிராக கல்வி சார்ந்த உரிமை சார்ந்த போராட்டம் நடத்தும் போது மாநில அரசோடு இணைந்து போராடுவதற்கும் எஸ்எஃப்ஐ தயக்கம் கட்டியது கிடையாது. இதுதான் எஸ்எஃப்ஐ.